இதில் வந்து அரசியல் மோடி அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இதில் வந்து இப்போது கமல் சார் மாதிரி வந்து இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா விஜயகாந்த். ரொம்ப இந்தியனை வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம். எப்போ வரும்னு 12ஆம் தேதி வருது. 12ஆம் தேதி பார்த்துருவோம். ஆடியோ லான்ச்சு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. என்ன பாட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நாம் பார்க்குறதுனால ஒன்றும் புரியல. ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டோம்னா அந்த ரிவ்யூ அந்த இது பார்த்தோம்னா புரியும். ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுது. அனிருத்து வந்து கொஞ்சம் கேட்க தான் கொஞ்சம் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, படம் எந்த மாதிரி ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது என்ன ஸ்டோரினா இந்தியன் டூ பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இல்லை, அதாவது ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ண முடியல. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இட்ஸ் எ லெஜண்ட். அவர் வந்து பார்ட் 1 பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். இப்போது அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி ஆடியோ லான்ச் நம்ம பார்த்தோம். மேபி பழக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, பாட்டு கேட்க தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி மேபி இருக்கலாம். இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகள் ஆச்சு இல்லைங்களா. கிராஃபிக்ஸ் அது வந்து யாராலையும் அடிச்சிக்க முடியாது. இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜி, ஏஐ, ChatGPT எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதனுடைய டெக்னாலஜி வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து ஸோ அது மேபி நார்மலாக இருக்கலாம். பட் மேபி நம்ம எதிர்பார்க்காதது வேறு ஏதாவது இருந்ததுன்னா அப்படிங்கிறது இருக்கலாம். ஆமாம், அப்படி தான். இப்போ வந்து விக்ரம் 2 பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்க கிடையாது. இட்ஸ் எ சூப்பர் ஹிட் மூவி. அது அவரே எதிர்பார்க்கல. ஆமாம் ஆமாம், மதுரை அது வந்து அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுனால, அந்த மாதிரி எதிர்பார்க்காம ஸ்டோரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு சங்கர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் தான். ஸோ அவர் மட்டும் பண்ணாருன்னா அது எளிமை. மற்றவங்க பண்ணும்போது அந்த பிரம்மாண்டத்தை வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து பார்க்கும்போது யாராலையும் அடிச்சிக்க முடியாது. ஆமாம், இந்த படத்தில் மேபி கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அந்த கமல் சாரை வந்து எதிர்பார்க்குறோம். அது இல்லை, மக்கள் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அது எதிர்பார்க்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப எதிர்பார்க்கலாம். எப்படி ரிசல்ட் இருக்குன்னு. இல்லை, புது ஜோன் ஆகி, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி, ஏஐ, GPT அப்படிங்கிற, ஏன்னா அது ரிலேட்டடாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனாக இருக்குது. மேபி அப்படி இல்லைன்னா ஆதி காலத்துக்கு போகலாம். அந்த மாதிரி புது ஜோனாக இருந்ததுன்னா வாய்ப்பு இல்லை இருக்கலாம். மேபி அந்த ஸ்டோரி கான்செப்ட் வந்து அப்படி இல்லை, அதாவது வந்து இது அரசியல் நோக்கமாக நம்ம கருதக்கூடாது. இது வந்து நம்ம என்னென்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுனால கமலஹாசன் சார் அப்படிங்கும்போது ஜிவி ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எதிர்பார்க்குறோம். மற்றபடி நம்ம ஸ்டோரி வந்து பார்க்குறப்ப தான், படம் பார்த்து தான், சாங்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, மற்றவங்க என்ன ஒரு கான்செப்டில் இருந்தாலுமே சரி, நம்ம படம் பார்த்தா தான் நமக்கு எப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, இப்போ பிரம்மாண்டத்தையும் தாண்டி இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ சங்கர் சாரோட படம் வெயில் பார்த்தீங்க. வெயில் அவருடைய டைரக்ஷன் தான், அவருடைய படம். ஆனால் அதில் என்ன படம் செலவு அடிப்படை வச்சு தான் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்தையும் மீறி கருத்து கணிப்பு அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்களோ, ஏதாவது அது மூலிமா ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு. ஒரு ஏன்னா 90s ஜென்ரேஷன் அப்படிங்க இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து நல்ல கருத்தாக போய் சேருமா, மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து. இதில் வந்து அரசியல் மோடி அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இதில் வந்து யாருமே அதை வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆமாம், ஊழல்வாதிகளை அழிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி அதாவது வந்து இப்போது கமல் சார் மாதிரி வந்து இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா விஜயகாந்த் நடைமுறையில் வந்து நிஜ ஹீரோ அப்படின்னு எடுக்கிறப்போ அந்த மாதிரி பண்ணார். பட் அது வேண்டாம். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு சினிமா அப்படின்னா ஒரு கரு இருக்கும்போது அதனால் 4 மக்களுக்கு நல்லது சேருமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இது நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.